ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை நாம் ஏற்கனவே கொஞ்சம் தியானிச்சிருக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். 9:12 சொல்லுது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அந்த திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் கூடாரம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம தியானிச்சோம். தாவீதின் கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதுல முக்கியமாய் தாவீது வந்த பிற்பாடு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மிகுந்த ஒரு அலங்காரமாய் மாறினது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே 1 நாளாகும் புஸ்தகத்திலே நாம் தியானிச்சிருக்கிறோம். அதிலே 16வது வசனத்தை நீங்க அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே 5வது வசனத்திலே சில காரியங்களை வாசிக்க முடியும். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சுரமண்டலம், தம்புரு, கீத வாத்தியங்கள், ஆசாப் இவைகள் எல்லாவற்றையும் வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே 5, 6, 7 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது அதிலே சில காரியங்களை, சில மனிதர்களை அவன் ஏற்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் ஆராதிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, அவனுடைய வயதான நாட்களில் அவனுடைய மகனுக்கு சொல்லும் போது 1 நாளாகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறான், 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதுக்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொன்னார். 4000 பேர் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை முறைமைகளை உருவாக்கினவன் இந்த தாவீது. அதுக்கு முன்னாடி ஆராதித்தார்கள். ஆனா ஆராதனை முறைமைகள், அநேகர் பாடற் குழுக்கள் உருவாக்கப்பட்டது தாவீதுனுடைய நாட்களிலே. ஏன்னா தாவீதுடைய ஸ்பெஷலே ஆராதனை தான். அல்லேலூயா. எங்களை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆராதிக்கிறதுனாலதான் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அரசனாய் மாறின பிற்பாடும் ஆராதனை அவன் விடல. அதற்கான மக்களை ஏற்படுத்தினா, பல பாடகர்களையும் இசை வாசிக்கிறவர்களையும் ஏற்படுத்தினா. இதுதான் தாவீதுக்குள் இருந்த ஒரு பெரிய கூடாரம், அவன் உருவாக்கின கூடாரம். அததான் இங்க பைபிள் சொல்லுது, அந்த கூடாரத்தை மறுபடியும் நான் எழுப்புவேன். அல்லேலூயா. எங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி நாட்கள் ஆராதிக்கிறவர்களை எழுப்புவா. கடைசி நாட்கள்ல தேவனை துதிக்கிறவர்களை எழுப்புவா. நம்ம எல்லாம் ஆண்டவர் படைச்ச முக்கியமான நோக்கம் உண்டு, அவரை ஆராதிப்பதற்கு மட்டும்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கூப்பிடும்போது சொன்னார், என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போக விடு, என்னை ஆராதிப்பதற்கு போக விடு. வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள் எல்லாமே ஆண்டவரை தொழுது கொள்வதற்காய். நமக்கு எப்படி ஆராதனைகள், சபைகள் எப்படி உருவாக்கப்படுது, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சபை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் கடவுளை ஆராதிப்பதற்காய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பண்ற இந்த ஜெப நேரங்களை எல்லாம் நம்ம ஆராதனை என்று தான் சொல்லுகிறோம். அப்போ ஆராதனை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். கடந்த நாட்களை நம்ம தியானிச்சோம். ஆராதிக்க எல்லாராலும் ஆராதிக்க முடியாது. எல்லாராலும் ஆராதிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் விரும்புகிறோம் ஆராதிப்பதற்கு, ஆனா எல்லாராலையும் ஆராதிக்க முடியாது. சிலரால ஆராதிக்க முடியுது, சிலரால ஆராதிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே 61வது அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 3வது வசனத்தை வாசித்தால், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அனுக்கிரக காலத்திலே ஆண்டவர் தம்முடைய நற்செய்தி அல்லது சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும் போது சொல்ல கொடுக்க வார்த்தை. அதை லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கலாம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஒடுங்கிற ஆவிக்கு பதிலாய் துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கு. அப்போ துதியின் ஆடை அப்படிங்கிற ஒரு ஆடை இருக்கிறது, துதியின் அபிஷேகம் என்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது. துதிக்கிறதுக்காக தனியான ஒரு கிருபை ஒன்று இருக்கிறது. அந்த கிருபை பெற்றவர்கள் தான் ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கடவுளை நம்ம ஆராதிக்க மாட்டோம். நம்ம நினைவுகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காது, நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். நம்மாலே சில நேரங்களில் முடியாது. அநேகர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல, அப்படித்தானே? ஆராதிக்க நினைக்கிறேன் ஆனா முடியல. அப்படின்னா இவைகள் எல்லாவற்றையும் யார் நமக்கு கொடுக்கிறா அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆடை,
அதுதான் துதியின் ஆடை. இந்த ஆடையை யாரெல்லாம் பெற்றுக்கொள்றாங்களோ இவர்கள் தான் இந்த ஆராதனையை செய்ய முடியும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் தாவீது சிலரை மட்டும் தெரிந்தெடுத்து வச்சான். அந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னார், இல்ல எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது அப்படின்னாரு. அதான் நாம வாழுகிற கடைசி நாட்கள்ல நாம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்ன கூடாரம் அப்படின்னா ஆராதனையின் கூடாரம். இரண்டாவது சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த வேத பகுதியில அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த அடுத்து ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் அதிலே 12 அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு? அதன் திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும் அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? திறப்புகள், தேவையில்லாத திறப்புகள் அப்படிங்கிறத நீங்க வாசிக்க முடியும். சில காரியங்கள் ஆராதனையை முடக்கிறதுக்காகவே உருவாக்கப்படுகிற சில ஓட்டைகள், சில ஓட்டைகள் நம்முடைய ஆராதனைக்கு வரக்கூடிய சில தடைகளை கடவுள் அடைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாய் கைகளை வைத்து சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. பலர் சொல்லுவாங்க, நான் ஆராதிக்க நினைக்கிறேயா, ஆனா நேரமே பத்த மாட்டேங்க. சோத்திர. அல்லேலூயா. நேரமே கிடைக்க மாட்டேங்கயா, ஜெபம் பண்றதுக்கு நேரமே இல்லை, ஆராதனைக்கு வர்றதுக்கு கூட நேரம் இல்லை. பிரைஸ் எல்லாம் அப்படின்னு அந்த நேரத்தை யாரோ திருடிட்டு இருக்காங்க. அதுதான் ஓட்டை. நம்முடைய நேரத்தை கெடுக்கிறது சாத்தான் கொண்டு வச்சிருக்கிற பெரிய தடை. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஓட்டைய ஆண்டவர் அடைக்க விரும்புகிறார். இந்த ஓட்டை அடைச்சால் ஒழிய நீங்கள் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவரோடு நீங்க இணைந்து போக முடியாது. ஏனென்றா இந்த சாத்தான் அநேக ஓட்டைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து ஆராதனையை கெடுத்துடுறா. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்வோம்னா, நல்லா ஆராதிச்சுட்டு இருக்க நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுவோம். நல்லா போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு காற்று போன பலூன் மாதிரி சுருங்கி இப்படி நிற்கும். அல்லேலூயா. பார்த்தா அப்படியே பறந்துருவாங்கன்னு தோணும், பாராசூட் மாதிரி. திடீர்னு பார்த்தா ஒரு அந்த பலூன் மாதிரி கீழே விழுந்து கிடக்கும். காரணம் என்ன தெரியுமா? அதுல போட்ட ஓட்டை வழியா எல்லா காற்றும் வெளியே போயிருச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து கேளுங்களேன், உங்க ஆராதனையை எது தடுக்குது, எது ஓட்டையா இருக்கு? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க சும்மா. அல்லேலூயா. ஓட்டையா இருக்கா? அந்த திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்துல கடைசி பகுதி சொல்கிறது, பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, பழுதாய் போனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேத புத்தகத்திலே ரிப்பேர் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ரிப்பேர் ஆனதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு மைக்ல பேசிட்டு இருக்கேன், இது ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும்? இதை யூஸ் பண்ண முடியாது. அப்படித்தானே? அது மாதிரி தான் நம்ம ரிப்பேர் ஆயிட்டோம்னா நம்ம யூஸ் ஆக மாட்டோம். நம்ம கிட்ட ரெண்டு காரியம், முக்கியமான காரியம் இருக்கு. ஒண்ணு நம்முடைய சிந்தனை, ரெண்டாவது நம்முடைய இருதயம். இந்த ரெண்டையும் வச்சுதான் நீங்க ஆராதிக்க முடியும். முழு மனதோடும் முழு நினைவுகளோடும் ஆராதிச்சாதான் அந்த ஆராதனை கேட்கப்படும். அல்லேலூயா. இல்லைன்னா நாம வாயில சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், வாயில துதிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா நம்ம இருதயம் எங்கேயாவது போகும், நம்முடைய சிந்தனை எங்கேயாவது போகும். ஆண்டவரே சொன்னார், இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை உதடுகளினால் கனம் பண்ணுகிறார், இருதயத்திலிருந்து இவங்க பாடல, இருதயத்திலிருந்து இவங்க துதிக்கல, இருதயத்திலிருந்து இவங்க என்ன ஆராதிக்கவும் இல்லை. காரணம், இருதயம் எங்கேயும் இருக்கு, ஆனா நல்லா பாடுறாங்க, சூப்பரா. அல்லேலூயா. நல்லா கை தட்டுறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, ஆனா ஆளே இங்க இல்லையே. சோத்திர. அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனையில பாதி பேரை காணாது. சோத்திரம். எல்லாருக்கும் தான் இருப்பீங்க, ஆனா பாதி பேருடைய சிந்தனை இங்கேயே இருக்காது, பாதி பேர் எங்கேயோ யோசிச்சு இருப்பீங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா உங்க சிந்தனையை எவனோ ஒருத்தன் பழுதாக்கிட்டு இருக்கிறான். சிந்தனையை சாத்தா ரிப்பேர் பண்ணிட்டா. ரெண்டாவது, மனசு உள்ள இருக்காது, மனசு அப்படியே அலபாஞ்சுக்கிட்டே கிடக்கும், மனசு எங்கெல்லாமோ சுத்திட்டு வரும். அந்த ஆராதனையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லேலூயா. இப்ப நம்ம ரிப்பேர் ஆக்குகிற ரெண்டு காரியத்தை திருத்தினால் ஒழிய நம்ம ஆராதனை அங்க போகாது. சோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் பல இடங்களில 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட்டம் நடக்குது, ஆனா அதுல பலனே இல்லை. ஏன் இல்லை? இதான், நம்ம 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆனா அந்த நெருங்கின உறவு வரணும்னா நினைவுகளும் இருதயமும் ஒன்றானால் ஒழிய நம்ம தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஆசீர்வாதமும் நம்ம துதி அங்க போனா அங்க இருந்து பலன்
வரும். அப்ப நம்ம துதி மேல போகலன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பழுதாய் போறதை சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 1 பேதுரு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும் போது அதுல ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் அதுல நீங்கள் வாசித்து பார்த்தா 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, பழுதாய் போனதை ஆண்டவர் சீர்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. முதல்ல அதை சீராக்கணும், சரியாக்கணும். அல்லேலூயா. எங்களை வேத்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய நினைவுகளையும் சீராக்கிட்டீங்கன்னா உங்க ஆராதனை சொல்லுங்க பாக்கலாம் எப்படி ஆயிரும்? கிளியர் ஆயிரும். ஆமாவா இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. இப்பவே உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது உங்க மனசு எங்க போகுது, உங்க சிந்தனை எங்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா உங்க சிந்தனை உங்க மனசு எப்படி ஆயிருக்கு? ரிப்பேர் ஆயிருக்கு. அல்லேலூயா. ரிப்பேர் ஆன என்ன செய்யணும்? கொண்டு வந்து சரிப்படுத்தணும். அல்லேலூயா. இல்லைன்னா ஏதாவது கடையில கொண்டு போடணும். சோத்திரம். அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே என் மண்டை ரிப்பேர் ஆயிடுச்சு, சரிப்படுத்தணும் சொல்லுங்க. இருதயம் ரிப்பேர் ஆயிடுச்சப்பா, ஒரு மனமே எனக்கு இல்ல, என்னுடைய மைண்டே சரியில்லை, என்னை விடுதலை ஆக்கணும்னு கேளுங்க. பைபிள் சொல்லுது, உங்களை சீர்படுத்துவா, 2வது சிறப்படுத்துவா, 3வது பலப்படுத்துவா, 4வது நிலைப்படுத்துவா. அப்ப இந்த சீர்படுத்துகிற அனுபவம் எங்க உண்டாகும் அப்படிங்கிறத எபேசியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் புஸ்தகத்தை திருப்புங்க. அல்ல 4வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 12வது வசனம் 13வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்கு இந்த போதகம் நமக்கு தேவை, எதற்கு இந்த ஊழியம் நமக்கு தேவை, எதற்கு இந்த சபை தேவை அப்படிங்கிறத எபேசியர் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காய் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை சுவிசேஷர்களை மேய்ப்பர்களை போதர்களை ஏற்படுத்தினார். எதற்கு ஊழியத்தை ஏற்படுத்தினார்? அதங்க சொல்ல வர்றாரு. மக்களை சீர்படுத்துவதற்காய், ஜனங்களை ஸ்திரப்படுத்துவதற்காய், ஜனங்களை பலப்படுத்துவதற்காய், ஜனங்களை நிலைநிறுத்துவதற்காய். அதுக்குதான் சபை. சபை என்பது எதுக்கு தெரியுமா? முதல்ல உங்களை சீர்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வச்சுதான், சபையில வச்சுதான் கடவுள் உங்களை சீர்படுத்துவா. சபையில வச்சுதான் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவா. சபையில வச்சுதான் கடவுள் உங்களை பலப்படுத்துவா. சபையில வச்சுதான் நிலைப்படுத்துவா. அதுக்குதான் கடவுள் ஊழியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படின்னா உங்களை தட்டி எழுப்புறதுக்காக. அல்லேலூயா. என்னைக்கு ஒரே மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப இன்னைக்கு வேலைக்கிழமை உற்சாகமா இருக்கீங்க, அடுத்த வேலைக்கிழமை தான் தெரியும். அல்லேலூயா. சண்டைக்கு முன்னாடியே பாதி பேர் அவுட் ஆயிருவீங்க. அப்ப சண்டையில ஒரு எழுப்புதல் வரும். சூப்பர். அப்ப மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அவ்வளவு அவுட் ஆயிரும். திருப்பி அப்புறம் வேலைக்கிழமை வரும்போது திருப்பி எழும்புவோம். அப்போ கொஞ்ச நேரம் நம்மளை எழுப்பிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் முன்னாடி எல்லாம் நினைப்பேன், அமெரிக்காவுக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், மலேசியாவுக்கு போகணும். அல்லேலூயா. வெளிநாட்டு எல்லாம் போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு நாள் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன் அப்படின்னா, யோசிக்கல, பலர் என்ன தேடி வந்தாங்க. அப்ப தேடி வந்து ஜோமன் வரும்போது அவங்க ஆவிக்குரிய நிலைமையை பார்த்தேன். ஏன்னா இப்ப எழுப்பி விடுற பாருங்க, ஒரு மாசத்துல திருப்பியும் விழுந்துட்டாங்க. திருப்பி இவங்களை எழுப்ப வேண்டியிருக்கு. அமே இப்போ ஒருத்தர் சோர்வை மாத்தி விட்டா 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த ஆளு சோர்வா திருப்பி வந்திருக்கு. அப்புறம் சிலர் விசுவாசத்துல தடுமாறிட்டே இருக்காங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், அமெரிக்காவில போய் செய்யதை விட ஆண்டவரே இவங்களை எழுப்புதே எனக்கு பெருசா இருக்கு. அல்லேலூயா. ஐயோ ஏத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. அதோட நான் நினைச்சேன், ஆண்டவர் என்னை எங்கே அனுப்பாதீங்க, என் சபையிலே என்ன வைங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா சபைக்கு ஒரு போதகன் தேவை என்பது அப்பதான் நானே உணர்ந்தேன். ஏன்னா எல்லாரும் எப்பவும் சரியா இருக்கிறது இல்ல, எல்லாரும் எப்பவும் விசுவாசத்துல இருக்கிறது இல்ல. நல்ல ஜெபத்துல இருக்கிறாங்க, ஜெபக்குறை வந்துருது. பாத்திருக்கீங்களா? பயங்கரமா ஜெபம் பண்றாங்க, ஜெபக்குறை வந்துருது. நல்ல விசுவாசத்துல இருக்கிறாங்க, விசுவாச குறை வந்துருது. நல்ல ஆவியில எழுப்பி நிக்கிறாங்க, அடுத்த நாள் சீரோ இருக்காங்க. அல்லேலூயா. எல்லாருக்குமே அப்படித்தான். எலியாவே 1 ராஜாக்கள் 18ல பயங்கரமா இருந்தாரு, 100க்கு 100 அக்கினி இறக்கினாரு. 19வது அதிகாரத்துல என்ன எடுத்துரு ஆண்டவர். அல்லேலூயா.
அப்ப நம்ம எலியாவிட பெரிய ஆளெல்லாம் இல்ல. சோத்திரம், ஆமாவா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்ப அவருக்கே சோறு இருந்துச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா இயேசுவே கெச்சமனே தோட்டத்துல போய் என்ன செஞ்சாரு? சோறு அடைஞ்சாரா இல்லையா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்போ தேவதூதன் ஒருத்தன் அவரை பலப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம பலப்படுத்துறதுக்கு தான் சபை. அதற்காக தான் ஆண்டவர் இந்த சபைகளை உருவாக்கி இருக்கிறார், ஊழியங்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற பழுதாய் போனதை கடவுள் சபையில வச்சு சீர்படுத்துவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய இருதயங்களும் சரியாயிருச்சுன்னா அப்புறம் நீங்க யாரையுமே பார்க்க வேண்டியதில்லை. நீங்க ஆராதிச்ச உடனே இயேசு வந்து நிற்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லைன்னா வேற யாரெல்லாமோ வந்து நிற்பாங்க. ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே எப்படி எல்லாமோ தெரியும், யாரையோ தெரியும். சண்டை போட்டவங்கள, வம்பு கிழுத்தவங்கள, கடன் கொடுக்க வேண்டியவங்கள, அப்புறம் நம்ம பத்தி பேசுறவங்கள, பஸ்ல போனது, வீட்டுல இருந்தது, சமையல் பண்ணது எல்லாம் வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? நம்ம நினைவெல்லாம் எங்க ஓடுது? இப்ப எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. இப்போவாது ஒழுங்கா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம், நம்ம கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மி பாருங்க. நிறைய இடத்துல சபைக்கு நாங்க பிரசங்கம் பண்ண போறோம், ஒரு 10 நிமிஷம் கண் இங்க இருக்கும், அடுத்து கண் இப்படி இருக்கும், கண் அப்படி போயிருக்கும், அதுக்கப்புறம் கண் இங்க இருக்கும், ஆள் இருக்காது. அல்லேலூயா. மொத்தமா விட்டு அப்ப ஒரு 20 நிமிஷம் நம்மளால இருக்க முடியல. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க ஒரு அரை மணி நேரம் கரெக்டா வசனத்தை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறும். யாரெல்லாம் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்க நினைவு, உங்க இருதயம் ஒரு இடத்துல திருப்பணும்னா உங்க இருதயமும் நினைவுகளும் ரிப்பேர் பண்ணணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நம்ம இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை ரிப்பேர் பண்ணி ஆண்டவரிடத்துல கொடுத்துப்பாரு. ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அவர் சரிப்படுத்திடுவார். சரிப்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஆராதனையே வித்தியாசமாகும். அப்புறமா சொல்லுவீங்க, நான் உட்கார்ந்தது மாதிரி தான் தெரியுது ஐயா, ஆனா 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு இப்ப 2 மணி, இப்ப 10 நிமிஷம் 2 மணி நேரமா தெரியுது. அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படியே உட்காருவேன், மணி 7:50 வைங்களேன், அப்படியே பயங்கரமா ஜோம் பார்த்தா 7:55 தான் இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் திருப்பி 1 மணி நேரம் ஜோம் பண்ணி பார்த்தா அப்பதான் மணி 8. சோத்திரம். அப்ப எத்தனை நிமிஷம் ஜோம் பண்ணி இருக்கோம்? 10 நிமிஷம். அப்ப அந்த 10 நிமிஷத்தை கடக்கிறதுக்கு நமக்கு பல மணி நேரம் மாறி தெரியுது. சோத்திரம். அல்லேலூயா. எங்க பாப்பா அடிக்கடி சொல்லுவா, எங்க பைபிள் காலேஜ்ல எப்படி 10 நிமிஷம் கூட்டமா நடக்கும், அவளுக்கு 1 மணி நேரம் மாதிரி தெரியுதா? அல்லேலூயா. சோத்திரம். அரை மணி நேரத்துக்கு மேல தெரியுதா? இங்க அரை மணி நேரம் இருந்தாலும் 10 மணி நிமிஷம் மாதிரி தெரியுதா? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நம்ம மாத்த ஆரம்பிச்சுட்டாருன்னா, ரிப்பேர் பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் நீங்க ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கவனை வச்சுதான் ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. வேற யாரை வச்சு செய்ய முடியாது. நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சா போதும், ஆராதிக்க தெரியும் எனக்கு. சோத்திரம். அல்லேலூயா. தாவீதை கூட்டு பெரிய அவனுக்கு கேடகத்தையும் குடிச்சு எல்லாத்தையும் குடிச்சிட்டு போய் யுத்தத்துக்கு போனா அவன் எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு சொன்னா, எனக்கு இது செட் ஆகாது, இதுக்கு அபியாசம் கிடையாது, எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், ஆண்டவரை சுத்தி சுத்தி ஆராதிச்சு அடிக்க தெரியும். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுக்கு சொல்றான், எக்காலத்திலும் நான் உம்மை சோத்தரிப்பேன், எந்த நேரமும் நான் உம்மை துதிப்பேன். அது மாத்திரமா சொல்றான், என் ஆத்துமாவும் உம்மை பாடும். நம்புறீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இதான் ஆராதனை. வாயில மாத்திரம் இல்ல, எக்காலமும் சோத்தரிப்பேனா, எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். அப்படின்னா என்ன அதிசயம் பாருங்க. எப்போதும் அப்படின்னா 24 வருஷம் அவனை ஆண்டவரை தூச்சிக்கிட்டு இருந்தான். அது மாத்திரம் இல்ல, அவன் என் ஆத்மா நான் தூங்கும் போது இரவுல பாடுது. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையை தான் கடவுள் கடைசி நாட்கள்ல கொண்டு வர போறார். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லோ. ஆண்டவர் நம்மை ஆராதிக்க வைக்க விரும்புகிறார். ஆராதிக்கிறவர்களால தான் விடுதலை உண்டாகும். ஆராதிக்கிற பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஜனங்கள் எரிகோக்களை உடைத்தார்கள். ஐயா அம்மா நீங்க ஆராதிச்சாதான் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள் மாறும். அப்படின்னா இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற, இந்த ஆராதிக்க விடாம தடை செய்கிற இந்த கிரியைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த போராட்டங்களை, நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கையில கொடுக்க போறோம். எல்லாரும் அப்படி நம்ம செபிக்க போறீங்க. ஹல்லேலூயா.
எல்லாரும் அப்படி ஜெபிக்க போறீங்க. வேதம் சொல்லுது, பழுதாய் போனதை கடவுள் சீர்படுத்துவா. பழுதாய் போனதை கடவுள் சீர்படுத்துவா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்க சிந்தனைகள், உங்க இருதயம் பழுதா இருக்கா? இப்ப நீங்க கண்ணை மூடி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். உங்க நினைவுகள் எங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? எதை நாடி கொண்டிருக்கிறது? அப்போ ஆண்டவரை தேடுறது அல்லது ஆண்டவரை ஆராதிக்கணும், உங்க இருதயமும் நினைவுகள் இங்க இருக்குன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல இருக்குன்னா, நீங்க நிச்சயமாய் பழுதாகவில்லை, நீங்க சரியா தான் இருக்கீங்க. இல்ல ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தான் என்னால ஜெபிக்க முடியுது, அதுக்கப்புறமா என்னுடைய மைண்ட் எங்கெல்லாமோ போகுதுன்னா, இல்ல நீங்க சரிப்படுத்தணும். ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய மைண்டை தெளிவாக்கும், என்னுடைய இருதயத்தை தெளிவாக்கும். ஆண்டவரே, நாங்க என் இருதயத்தை எதுக்கும் கொடுத்துடாம, என்னுடைய நினைவுகளை எதற்கும் ஒப்பு கொடுத்துடாம எங்க இயேசுவுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தும் தகப்பனே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகளை மாற்றும் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளை மாற்றும். ஆமென். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, என்னுடைய கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பீராக, என்னை எழும்ப வைப்பீராக, என்னை எழும்ப வைப்பீராக. எல்லாரும் ஜெபிக்க பார்க்கலாம். எல்லாரும் கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும் அப்பா, என்னை சிறப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல என்னை நீர் உறுதியாக்கும் ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உறுதியாக்கும், நிலைப்படுத்தும் ஆண்டவரே. ஆமே, என்னை ஆண்டவரை இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல பழுதாய் போயிருக்கிற என்னுடைய ஆண்டவரை நினைவுகளை, இருதயங்களை நான் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆராதிக்க விடாம என் சிந்தனைகளை சிதறடிக்கிற வல்லமைகள், என்னுடைய இருதயம் எங்கே போகிறது ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாதபடி என்னை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க என் தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, உம்முடைய ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அம்மே, நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்களேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமே, நன்றி, நன்றி தகப்பனே. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் கேளுங்க. ஆமே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். நான் உம்மை முழு மனதோடு ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும், முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு, எப்போதும் நான் அவரை துதிச்சிட்டு இருப்பேன். 24 hours. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 24 மணி நேரமும் நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன், நான் உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன், உம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பேன். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதனாலதான் அவனுக்கு முன்னால சிங்கமும் நிக்காது, அவனுக்கு முன்னால கரடியும் நிக்காது, அவனுக்கு முன்ன கோலியாத்தும் நிக்க மாட்டான். ஆராதிக்க உங்களுக்கு முன்னாடி எந்த எதிரிகளும் நிக்க மாட்டாங்க. ஆராதிக்கிற உங்களுக்கு முன்னாடி எந்த சோதனைகளும் நிக்காது. ஆராதிக்கிற உங்களுக்கு முன்னாடி எந்த போராட்டங்களும் நிக்காது. ஆராதிக்கிற உங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பெரிய 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 போராட்டங்கள், எப்படிப்பட்ட பெரிய மலை போன்ற பிரச்சனைகளும் இல்லாமல் போகும். யாரு தெரியுமா ஆண்டவர் சூஸ் பண்றாரு? ஆராதிக்கிறவர்களை. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவா, ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, ஆராதிக்கிறவர்களை தான் ஆண்டவர் இந்த உலகத்துல உயர்த்துவா. ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுக்க முக்கியமான காரணம் அவனுக்குள்ள திறமை இருந்ததுனால அல்ல, அவனுக்கு ஆராதிக்க தெரிந்ததுனால. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் தேடுற மனிதன், ஆராதிக்கிற மனிதன், அவனை வச்சுதான் இந்த உலகத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. எங்க மேல உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்க மேல இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவர் எங்க மேல இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.